உங்களுக்கு தெரியுமா, ஐயப்பன் தனது உண்மையான பக்தர்களை எப்படி சோதிப்பார் என்று ஒருமுறை ருத்திரன் என்ற இளைஞன், என் ஐயப்பன் தவிர வேறு யாரும் இல்லை என்ற உறுதியுடன் கடும் தவத்தில் அமர்ந்தான். காடு அமைதியாக இருந்தது. அவன் மூச்சும் மந்திரமாக மாறியது. அந்த நேரத்தில் ஐயப்பன் வரவேண்டிய இடத்திற்கு இந்திரதேவன் தோன்றினார். அவரை கண்ட ருத்திரன் ஆச்சரியத்துடன், நீங்கள் யார், என் ஐயப்பன் எங்கே என்று கேட்டான். அதற்கு இந்திரன், நான் இந்திரன், தேவர்களின் அரசன். உன் தவத்தின் வலிமையால் இங்கே வந்தேன். உனக்கு வேண்டிய வரம் என்ன என்றான். ஆனால் ருத்திரன் அதற்கு தலைவணங்கி, நீங்கள் யாராக இருந்தால் எனக்கு என்ன, முதலில் என் ஐயப்பன் எங்கே என்று சொல்லுங்கள் என்றான். அதற்கு இந்திரன் சிரித்துக்கொண்டு, ஐயப்பன் தேவர்களை விட்டுவிட்டு பழங்காலத்திலேயே ஒரு மலையில் காட்டுவாசியாக வாழ ஆரம்பித்தார். அவரை நினைத்து நீ தவம் செய்வது வீண் என்றான். இதை கேட்டதும் ருத்திரனின் கண்கள் தீப்பொறியாக மாறின. என் ஐயப்பன் காட்டுவாசியா என்று கர்ஜித்து இந்திரனை எதிர்த்து வில்லை எடுத்தான். அடுத்த கணமே இந்திரனின் உருவம் மறைந்து தெய்வ ஒளியுடன் ஐயப்பன் தோன்றினார். ருத்திரா, உன் பக்தி அசையாததா என்று சோதிக்கவே இவ்வாறு செய்தேன். எந்த தேவரும் உன் நம்பிக்கையை குலைக்க முடியவில்லை. அதுவே உண்மையான பக்தி என்று அருளினார் ஐயன். அந்த நொடியில் ருத்திரன் கண்களில் கண்ணீர், மனதில் ஆனந்தம், ஆன்மாவில் ஐயப்பன் நிரம்பினார்.